Okay, welcome all to the session. Okay, சரி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இந்த மல்டிபிள் அல்லீல்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். மல்டிபிள் அல்லீல்ஸுங்கிறது என்ன? பிளட் குரூப் அப்படிங்கிற ஒன்றை 3 அல்லீல் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. IA, IB, ஸ்மால் I 3 அல்லீல் சேர்ந்து பிளட் குரூப் அப்படிங்கிற ஒரு ஜீனை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? இல்லை, இந்த ஒரு ஜீனுக்கு 3 அல்லீல் இருக்கு. அதை தான் இங்கே கன்க்ளூஷனில் சொல்லியிருக்காங்க. டாமினன்ஸ் இஸ் நாட் அன் அட்டானமஸ் ஃபேக்டர். டாமினன்ஸ் அப்படிங்கிறது தனித்தன்மையான ஒரு ஜீன் தனித்தன்மையான ஒரு ஃபேக்டர் கிடையாது. அட்டானமஸ் ஃபீச்சர், தனித்தன்மையான ஃபீச்சர் கிடையாது ஆஃப் எ ஜீன் ஆர் த ப்ராடக்ட் தட் இட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார். ஸோ IA அப்படிங்கிறது அது இருந்துட்டாலே ஏ பிளட் குரூப்பை ப்ரிப்பேர் பண்ணிடும், ப்ரொடியூஸ் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் அதுக்கு கிடையாது. இப்போ IA, IB சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு AB பிளட் குரூப் வரும். அப்போ 2 பேரும் சேர்ந்து செயல்படுறாங்க. ஓகேங்களா? 2 அல்லீலும் சேர்ந்து ஒரு ஃபீனோடைப்புக்கு காரணமாக இருக்குது. அப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ஜீன் மட்டும் காரணமாக இருக்காது. டாமினன்ஸாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஜீன் மட்டும் ரீசன்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆஸ் மச் ஆஸ் ஆன் த ஜீன் ப்ராடக்ட் and the production of the particular phenotype from this product as it does on the particular phenotype that we choose to examine in case more than one phenotype is influenced by the same gene. அதே மாதிரி இந்த இடத்துல நெக்ஸ்ட் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளியோட்ராபிங்கிற ஒன்று படிப்போம். பிளியோட்ராபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிப்போம். அப்படி ஒரு இந்த மல்டிபிள் அல்லீல்ஸ் மாதிரி இப்படி ஒரு ஃபினாமினா அதை ஒன்று படிப்போம். பிளியோட்ராபி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஜீன் செவரல் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். சிக்கிள் செல் அனிமியாவுக்கு படிப்போம். சிக்கிள் செல் அனிமியாவுக்கு ஒரே ஒரு ஜீன் என்ன பண்ணும், இந்த ரெட் பிளட் செல்ஸோட ஷேப் வந்து டிஸ்காய்ட் ஷேப்ல இருக்கும். சிக்கிள் செல் அனிமியா வந்த ரெட் பிளட் செல்ஸ் எப்படி ஆகிடும், இந்த சிக்கிள் அப்படிம்பாங்க, அருவாள்னா அந்த கதிரெல்லாம் அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த அருவாள் ஷேப்பில் மாறிடும். அண்ட் இது வந்து மோர் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போவோம். நார்மலாக இருக்க ரெட் பிளட் செல்ஸ் இது லெஸ் ஆக்சிஜனை தான் கேரி பண்ணிட்டு போவோம். இந்த மாதிரி ஒரு ஜீனு சிக்கிள் செல் அனிமியாவுக்கு காரணமாக இருக்க HBS அப்படிங்கிற ஒரு ஜீனு செவரல் கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அது பிளியோட்ராபி. ஸோ நிறைய ஃபீனோடைப்பை ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. மோர் தென் ஒன் ஃபீனோடைப்பை ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னாலும் அப்போ ஒரு ஜீன் வந்து என்ன சொல்கிறோம், அட்டானமஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டாமினன்ஸ் இஸ் நாட் அட்டானமஸ். டாமினன்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் தனித்தன்மை வாய்ந்தது இல்லை அப்படிங்கிறது சில ஸ்பெஷல் ஃபீச்சர்லேருந்து தெரியுது. அது மல்டிபிள் அல்லீல்ஸாக இருக்கலாம், இல்லை பிளியோட்ராப்பியாக இருக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் அல்லீல்ஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் B, ஸ்மால் b ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது ஸ்டார்ச் கிரெயினோட சைஸ் வந்து மீடியம் சைஸாக இருந்துச்சு. ஸ்மால் b இருந்ததை ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. கேபிட்டல் B இருந்தப்ப பெருசாக இருந்துச்சு. அப்போ ஒரு ஃபீனோடைப் வந்து கேபிட்டல் B மட்டும் டிசைட் பண்ணல, கேபிட்டல் B, ஸ்மால் b சேர்ந்து தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த மீடியம் சைஸுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் இந்த கன்க்ளூஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ மெண்டல் ஆல்சோ ஒர்க்டு. அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷங்க, திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த லைன் பார்த்துக்குங்க, டாமினன்ஸ் இஸ் நாட் அட்டானமஸ் ஃபீச்சர் ஆஃப் எ ஜீன். இதுலேருந்து நீட் கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ஒரு பேராகிராஃபை திருப்பியும் நம்ம பார்க்குறோம். ஆல் த ப்ராடக்ட் தட் இட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார். ஸோ எந்த ப்ராடக்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அந்த ஜீனில் இருக்கோ அல்லது அந்த டாமினன்ஸ் வந்து ஒரு அட்டானமஸ் ஃபீச்சர் ஆஃப் எ ஜீனா அப்படின்னா கிடையாது. பார்த்துக்குங்க. சரி, ஸோ டாமினன்ஸுங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கான அட்டானமியோ அல்லது ஒரு ஜீனோட அட்டானமஸ் கேரக்டரோ கிடையாது. அந்த லைன் பார்த்துக்கணும். மெண்டல் ஆல்சோ ஒர்க்டு வித் அண்ட் கிராஸ்ட் பீ பிளான்ட் தட் டிஃபர்ட் இன் 2 கேரக்டர்ஸ். ஆக்சுவலி ஒரு பிளான்ட்ல எல்லா கேரக்டருமே இருக்கும். அவர் 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டர், 14 ட்ரைட்ஸ் இல்லைன்னா 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டர் எடுத்து எக்ஸாமின் பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த பிளான்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேரக்டருமே இருக்கும். நீங்க எத்தனை கேரக்டரை கன்சிடர் பண்றீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நம்ம இப்போ மெண்டல் வந்து அது ஃப்ளவர் கலர் எடுத்துக்கிறாரா, சீட் ஷேப் எடுத்துக்கிறாரா, பிளான்ட்டோட ஹைட் எடுத்துக்கிறாரா, எல்லாமே இருக்கு. ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் தேர் இன் த பிளான்ட். பட் அவர் அப்சர்வ் பண்றது, அவரு கன்சிடர் பண்ற கேரக்டர் எத்தனை, அது மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் ஃபாலோ பண்றாரு.
மற்ற எல்லா கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு தான் இருக்குது, மற்ற கேரக்டர்லாம் அவர் ஃபாலோ பண்ணல. ஸோ தட் 14 கேரக்டர்ஸ் 14 ட்ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய கேரக்டர் இருக்குது. அந்த 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டரில் ஒரே ஒரு கேரக்டரை ஃபாலோ பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா மோனோ ஹைபிரிட் கிராஸ். 2 எடுத்துக்கிட்டாருன்னா டை ஹைபிரிட் கிராஸ். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டிஃபர்ட் இன் 2 கேரக்டர்ஸ், டை ஹைபிரிட் கிராஸ், as is seen in cross between a pea plant that has seeds with yellow color seed and round shape. ஸோ எல்லோ கலர்லையும் சீட் வந்து எல்லோ கலர்லேயும் இருக்கும், ஷேப் ரவுண்டாகவும் இருக்கும். ரெண்டுமே சீட் கேரக்டரை எடுத்துக்கிட்டாரு, சீடு கேரக்டரை எடுத்துக்கிட்டாரு. எல்லோ கலர் சீடு, அந்த எல்லோ கலர் சீடு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அண்ட் one that had seeds of green color and wrinkled shape. சீடு தான், சீடில் வந்து பச்சை கலரில் இருக்குது, சுருக்கமாக இருக்குது, சொறி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சரி. Mendel found that the seed resulting from crossing of parents had yellow colored and round shaped seeds. இங்கே என்ன சொல்கிறாரு? பியூர் பேரண்ட்ஸை எடுத்துக்கிறீங்க, 2 கேரக்டருக்கும் பியூர் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸை. அதில் F1 ஹைப்ரிட் வந்து அதுதான் இங்கே சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் இருந்துச்சு. அப்போது F1 ஹைப்ரிட்டில் என்ன வருதுங்க? எல்லோ கலர் அண்ட் ரவுண்ட் ஷேப் இருக்குது. ஹியர் யூ can you tell which of the character is in this pair, yellow green color and round wrinkled shape was dominant அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷேப்பில் ரவுண்டு டாமினன்ட் ஓவர் wrinkled, கலரில் எல்லோ டாமினன்ட் ஓவர் க்ரீன். ஏன்னா F1ல அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகியிருக்கு, மீதி ரெண்டும் எக்ஸ்பிரஸ் ஆகலை. க்ரீன் கலர் எக்ஸ்பிரஸ் ஆகலை, அதே மாதிரி wrinkled ஷேப் F1 அந்த ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகலை. Thus, yellow color was dominant over green and round shape dominant over wrinkled. இந்த லைன்ஸில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. F1 ஜென்ரேஷன் கொடுத்துருந்தா நீங்கள் டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவீங்க. அந்த டேர்ம் சொல்லாதனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அவ்வளவுதான். These results were identical to those he got when he made separate monohybrid cross between yellow color seed and green color seed. அதே மாதிரி round shaped seed with wrinkled shaped seed. ஸோ கலரை மட்டும் கன்சிடர் பண்ணி எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர் சீடை கலரை மட்டும் அவர் கன்சிடர் பண்ணப்போ 3:1 வந்துச்சு. அதே ஷேப்பை மட்டும் அவர் ஷேப்னா இந்த ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டை அவர் வந்து கிராஸ் பண்ணப்போ எகெயின் அவருக்கு 3:1 வந்துச்சு. அந்த 3:1 அவருக்கு அந்த F2 ஜென்ரேஷனில் வந்துச்சு. F1 ஜென்ரேஷனில் எல்லோ க்ரீனை கிராஸ் பண்ணப்போ எல்லோ கலர் சீட் மட்டும் கிடச்சிது. ரவுண்டு ரிங்கிள்டை கிராஸ் பண்ணப்போ F1ல ரவுண்டு மட்டும் கிடச்சிது. ஓகேங்களா? மோனோஹைப்ரிட் கிராஸ் பண்ணார்ல, அந்த மாதிரி. புரியுது இல்லைங்க? டால் டுவார்ஃப் பண்ணப்போ டால் மட்டும்தான் F1ல வந்துச்சு. அந்த மாதிரி ரவுண்டு ரிங்கிள்டை கிராஸ் பண்ணப்போ ரவுண்டு மட்டும் வந்துச்சு. தனித்தனியாகவும் அவர் பண்ணி பார்த்துட்டாராம். ஓகே, லெட் அஸ் யூஸ் genotypic symbols capital Y for dominant yellow seed color and small y for recessive green seed color. Capital R for round shaped seed, shape vandachi. Small r for wrinkled seed shape. The genotype of parents can then be written as capital R, capital R, capital Y, capital Y. Small r, small r, small y, small y. இங்க பாருங்க, டால் நம்ம எடுத்துக்கிட்டப்போ கேபிட்டல் டி எழுதுனீங்க. டுவார்ஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டப்போ ஸ்மால் டி எழுதுனீங்க. அதே தான் இங்கே சொல்கிறாங்க. ரவுண்ட் அண்ட் இன்னொரு கேரக்டர் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறீங்க, எல்லோ கலர் சீட், ரவுண்ட் ஷேப்டு சீட். அப்படின்னா எல்லோ கலர் அந்த டாமினண்ட்டுக்கு கேபிட்டல் ஒய் எடுத்துக்குங்க. ரவுண்டு டாமினண்ட்டுக்கு கேபிட்டல் ஆர் எடுத்துக்குங்க. சரி, அதே க்ரீன் கலர் சீட் அண்ட் ரிங்கிள்டு, சுருக்கமாக இருக்க சீடு க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ க்ரீன் கலருக்கு எல்லோ டாமினன்ட்னா க்ரீன் ரிசசிவ்னா ஸ்மால் ஒய் தான் எடுக்கணும்னு ரூல்ஸ் பார்த்தோமா இல்லையா? ரவுண்டு கேபிட்டல் ஆர்னா ரிங்கிள்டுக்கு ஸ்மால் ஆர் தான் எடுக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? The cross between the two plants can be written down as in the figure 5.7 பார்ப்போம், showing the genotypes of the parent plants. The gametes of capital R, Y and small y unite and fertilization unite on fertilization to produce the F1 hybrid capital R, capital Y, small y. இதை நல்லா பார்த்துக்கணும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்யை சேர்த்து எழுதக்கூடாது, ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்யை சேர்த்து எழுதக்கூடாது. கேரக்டர்னு வரும்போது ஒரு கேரக்டரை பேர் பண்ணிடணும். கேபிட்டல் ஆர்னா ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய்னா ஸ்மால் ஒய். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். When Mendel self-hybridized F1 plant, இங்கே F1 hybrid தான் capital R small r, capital Y small y. He found that 3/4 of F2 plants had yellow seeds and 1/4 had green seeds. Color. The yellow and green color segregated in 3:1 ratio. அதே மாதிரி round and wrinkled seed shape also segregated in 3:1 ratio, just like monohybrid cross. Okay, அது நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, yellow and green கலருக்கு 3:1 ஒரு மோனோஹைபிரிடா. அதே மாதிரி round and wrinkledக்கு another monohybrid. இது ரெண்டையும் பெருக்குங்க. 3 3s are 9, again 3 1 3, again 1 3s are 3, 1 3 is 3, okay 1 1 1. புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி 9:3:3:1 டைஹைபிரிட் கிராஸ்க்கு வந்துச்சுன்னு? மேத்தமெட்டிக்ஸ் எப்பவும் எங்கேயும் பொய் சொல்லாது. மேத்தமெட்டிக்ஸ் நம்பர்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே பார்த்தோம். ஸோ 2 மோனோஹைபிரிட் கிராஸை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைஹைபிரிட் கிராஸோட ரேஷியோ கிடச்சிருது பாருங்க. சரி, இந்த இடத்துல நல்லா பாருங்க, ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ். கேபிட்டல் ஆர் பிளான்ட் பேரண்ட், கேபிட்டல் ஒய் ரவுண்ட் அண்ட் yellow கலர் சீட் டாமினன்ட் பேரண்ட், wrinkled green கலர் சீட் ரிசசிவ் பேரண்ட். ஸோ இது ரெண்டும் ட்ரூ ப்ரீடிங்காக இருக்கிறதுக்கு அவர் கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் பண்ணி இதை கொண்டு வந்திருப்பார். ஓகே, கேமிட்ஸ் வரும்போது கேபிட்டல் ஆர் ஒரு பேர்லேருந்து ஒரு கேமிட்டும், கேபிட்டல் ஒய் ஒரு பேர்லேருந்து ஒரு கேமிட்டும் வந்துருச்சு. அதே மாதிரி ஸ்மால் ஆர்லேருந்து ஒன்று, ஸ்மால் ஒய்லேருந்து ஒன்று. அப்போ உங்களுக்கு F1 ஹைப்ரிட் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்னு வந்துச்சு. கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால இது ரவுண்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணும். கேபிட்டல் ஒய் ஒன்று இருந்தாலும் எல்லோ கலரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ எல்லா பிளான்ட்ஸுமே ரவுண்ட் ஷேப் எல்லோ கலர் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஹவு 4 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் வந்துச்சு. 1 2 3 4. அதே கேமிட்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. இது மேல் கேமிட்ஸ், இது ஃபீமேல் கேமிட்ஸ். ஓகே, இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் எப்படி சார் வந்துச்சு? ரொம்ப அழகாக இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். நல்லா கவனிங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேர்ந்து ஒரு கேமிட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேர்ந்து ஒரு கேமிட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வேலை முடிஞ்சா? சரி. ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேர்ந்து ஒரு கேமிட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் ஒய். ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேர்ந்து ஒரு கேமிட்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. வேலை முடிஞ்சு போச்சு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா இல்லையா? இந்த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் எழுதிக்கிட்டிங்கன்னா எப்படி இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 4 கேமிட்ஸ் எல்லாம் இந்த சைடில் போட்டு இந்த சைடில் போட்டு நீங்கள் இந்த கிராஸ்லாம் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற 9 பிளான்ஸும் டாமினன்ட், 9 ரவுண்டு எல்லோ. ஒரு கேபிட்டல் ஆராவது அதில் இருக்கும், ஒரு கேபிட்டல் ஒய்யாவது இந்த முக்கோணத்தில் வர 9 பிளான்ஸ்லையும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இது இந்த டாட்டு அக்கு. தமிழில் அக்குன்னு ஒரு லெட்டர் போடுவீங்கல்ல, இப்படி ஒரு லெட்டர் தமிழில் போடுவீங்கல்ல, அக்கன்னா அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வருது பாருங்க. இந்த 3 டாட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 3 டாட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கிள்டு எல்லோ 3 இருக்கும். ரிங்கிள்டு எல்லோ சுருக்கமாகவும் இருக்குது, எல்லோ கலர்லேயும் இருக்குது. கலர் அவங்க அவ்வளோகா பியூட்டிஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு எல் ஷேப், இன்வெர்டட் எல்லோ. இது என்ன ஷேப்பு? இந்த ஷேப்பில் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த 3ம் பாருங்க ரவுண்டு க்ரீன் கலரில் இருக்குது, ரவுண்டாக இருக்குது. இந்த ஒன்று பாருங்கள் கடைசியாக ரிங்கிள்டு சுருக்கமாகவும் இருக்குது, க்ரீன் கலர்லேயும் இருக்குது. ஸோ அழகாக இந்த ஷேப்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி. இப்போது இதுக்கான ஜீனோடைப் பார்ப்போம். ஜீனோடைப் இங்கே எழுதுகிறேன் நான். ஜீனோடைப் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஆர். இந்த இதை நான் ரப் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரப் பண்ணுறது இரேசர் இங்கே இருக்கும்ல. ஓகே, இப்போ பாருங்கள், பேனா போச்சுன்னா வர்றது கஷ்டம். வந்துருச்சு. ஓகே, ஆனால் என்னங்க
ஓகே, இப்போ பாருங்க, இந்த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஜீனோடைப் அப்படிங்கிறது என்ன? அதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் காம்பினேஷன். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் எத்தனை இருந்துச்சு? 1 இருந்துச்சு. 1:2 போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் இது 2 இருக்கு. அதோட பொசிஷன் பாருங்க, இந்த ஒன்று ஒரு பொசிஷனில் தான் இருக்கும். இதுவும் பேரலாக இருக்கா? அதுக்கடுத்து பாருங்க, இதுவும் பேரலாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கா? இந்த ரெண்டும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அது 2 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் 1 இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த நாலும் பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் 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 4. ஓகேயா? சரி, இந்த ரெண்டும் பாருங்க, அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறத பாருங்க. இந்த பொசிஷன் ஈக்குவல் பொசிஷன், இந்த பொசிஷன் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் 2. சரி, இவர் பாருங்க, இந்த பொசிஷன் மட்டும் பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் தனி பொசிஷன் தானே 1. அதுக்கடுத்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்புறம் இந்த ஒருத்தர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் வேலை முடிஞ்சிச்சு. ஜீனோடைப் வந்துருச்சு. ஜீனோடைப் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதை சிம்பிளாக எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 1:2:2:2:4:1:1 அப்படி தான் எழுதுவாங்க. ஆமாம், 4 1 வந்திருக்கா? அகெயின் 1. சரி, இதுதான் ஜீனோடைப். வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். இது இல்லை, இதை விட்டுருங்க. 3 4 5 6 6 4 10 12 13 14 15 16 மொத்தம் 16 வந்துருச்சா? ஜீனோடைப் ஓவர். ஓகேங்களா? தட்ஸ் இட். இதை விட்டுருங்க, தயவுசெய்து இதை விட்டுருங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலி எப்படி எழுதுவாங்கன்னா 1:2:1:2 சாரி 1:2:1:2 4:2:1:2 இப்படி எழுதுவாங்க. கரெக்டாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். 3 4 5 6 10 12 13 14 15 16 கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் நான். இது நம்ம வசதிக்காக இப்படி எழுதுவாங்க. 1 2 1 2 4 2 1 2 1. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுவாங்க. சரி, இதை தான் இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இது எப்படி எழுதணும்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் பார்க்கலாம். என்ன லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்? ஓகே இங்கே இருக்குதா? சரி, லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஏன் சார் இங்கே திடீர்னு லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்? ஏற்கனவே 2 லா பார்த்தோம், அதோடய இதை பார்த்துருக்கலாமே. லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் டைஹைப்ரிட் கிராஸ். ஓகேங்களா? இன் த டைஹைப்ரிட் கிராஸ் த phenotype round yellow, wrinkled yellow, round green and wrinkled green appeared in the ratio 9:3:3:1. Such a ratio was observed for several pairs of characters that Mendel studied. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரவுண்ட் எல்லோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் அது என்னவா வேணா இருக்கலாம். wrinkled yellow ரவுண்ட் green wrinkled green இதெல்லாம் 9:3:3:1 ரேஷியோவில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரவுண்ட் எல்லோ ரவுண்ட் க்ரீன் wrinkled yellow wrinkled green 9:3:3:1 ரேஷியோவில் இருந்துச்சு. சரி, such a ratio was observed for several pairs of characters that Mendel studied. செவரல் பேர்ஸ் ஆஃப் கேரக்டர்னா இப்போ வந்து நீங்கள் என்னென்ன கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க? ரவுண்ட் எல்லோ wrinkled green எடுத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி வேறு கேரக்டர்ஸ்க்கும் பண்ணி பார்த்தாங்க டைஹைப்ரிட் கிராஸ். The ratio of 9:3:3:1 can be derived as a combination series of 3 yellow, 1 green, 3 round, 1 wrinkled. This deviation can be written as follows. So 3:1 round wrinkled, 3:1 yellow green. இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 9 round yellow, 3 wrinkled yellow, 3 round green, 1 wrinkled green கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 3 9 round yellow. அதை கேரக்டரையும் சேர்த்து எழுதுங்க. 3 3s are 9,
ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் எல்லோ. அதே மாதிரி 3 1 3 ரவுண்டு க்ரீன் வந்துருச்சா? சரி, 1 into 3 3 yellow, சாரி 3 wrinkled yellow. அதே மாதிரி திரும்பியும் 1 into 1 1 wrinkled green. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. Based upon such observations on dihybrid crosses between plants differing in two traits, Mendel proposed a second set of generalizations that we call Mendel's law of independent assortment. So second set of generalization கொண்டு வந்துட்டாரு, law கொண்டு வந்துட்டாரு. அது law of independent assortment அப்படிங்கிறோம். independentனா தனித்தனியா, assortmentனா பிரியறது, தனித்தனியா பிரியறதுன்னு அர்த்தம். அது யார் தனித்தனியா பிரிகிறா அது பார்க்கலாம். The law states that when two pairs of traits are combined in a hybrid, segregation of one pair of character is independent of the other pair of character. இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இருக்கு. இதில் 50% ஆஃப் த ஆர் இருக்குல்ல, இது கேபிட்டல் ஒய் கூடயும் சேரலாம் இண்டிபெண்ட்டாக போய், ஸ்மால் ஒய் கூடயும் பேர் ஆகலாம் கேமிட் ஃபார்மேஷன். அப்போ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஒய் கூடயும் சேரலாம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட தான் சேரணும்னு அவசியம் கிடையாது, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூடயும் சேரலாம். அதே மாதிரி ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் கூட, சாரி ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட தான் சேரணும்னு அவசியம் கிடையாது, ஸ்மால் ஆர் கூடயும் போய் சேரலாம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் வருது இல்லையா, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூடயும் சேர்றதுக்கு அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, ஸ்மால் ஒய் கூடயும் போய் பேர் ஆகலாம் கேமிட் ஃபார்மேஷன். அப்போது ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஆர் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஆர் கூடயும் சேரலாம். ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. தனித்தனியாக பிரியுது கேமிட் ஃபார்மேஷன் அப்போ, கேரக்டர்ஸ் தனித்தனியாக பிரியுது. கேபிட்டல் ஆர் 50% கேபிட்டல் ஒய் கூட 50% ஸ்மால் ஒய் கூட சேருது, ஸ்மால் ஆர் 50% கேபிட்டல் ஒய் கூட 50% ஸ்மால் ஒய் கூட சேருது, ஸ்மால் ஒய் இது ஸ்மால் ஒய் கூட சேருது. சரி, the Punnett square can be effectively used to understand the independent segregation of the two pairs of genes during meiosis. So gamete formation நாலே meiosis தான். இங்கே எங்கே திடீர்னு மியாசிஸ் வந்துச்சு, நம்ம பாட்டுக்கு 7 மெண்டலோட கிராஸ் தானே படிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு செல் டிவிஷனில் வேற மியாசிஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கேமிட் ஃபார்மேஷன்னாலே மியாசிஸ் தானே, ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் கூட படிச்சிருப்போம்ல. அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் போலன் இன் த F1, தட் இஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் பிளான்ஸில் மியாசிஸ் நடந்து கேமிட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. கன்சிடர் த செக்ரிகேஷன் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் genes capital R and small r. 50% of the gametes have the gene capital R and the other 50% have small r. Now besides each gametes having either capital R small r, it should also have the alleles of capital Y or small y. The important thing to remember here is that segregation period 50% of capital R and 50% of small r is independent from the segregation of 50% of capital Y and 50% of small y. ஏன் இங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட கேபிட்டல் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் எல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? கேபிட்டல் ஆர்ங்கிறது டாமினன்ட், கேபிட்டல் ஒய்ங்கிறது டாமினன்ட் கூட தான் சேரணும்னு அவசியம் இல்லை. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் அப்படிங்கிற ரிசசிவ் கேரக்டரோட சேர்ந்து கூட கேமிட் ஃபார்ம் பண்ணலாம். கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் கூட சேர்ந்து கூட கேமிட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கேமிட் ஃபார்மேஷனில் டாமினன்ட் கூட தான் சேரணும், ரிசசிவ் கூட தான் சேரணும்னு அவசியம் இல்லை. தே செப்பரேட், தே செக்ரிகேட் இண்டிபெண்ட்லி, அவ்வளோதான். அதான் அசார்ட்மெண்ட், இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore 50% of the small r bearing gametes has capital Y and other 50% of the small y small r has small y. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் ஆரில் 50% ஆஃப் த ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஒய் கூட இருக்காங்க, 50% ஆஃப் த ஸ்மால் ஆர் வந்து ஸ்மால் ஒய் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் ஆர் 50% கேபிட்டல் ஒய் கூட இருக்காங்க, கேபிட்டல் ஆரில் 50% ஸ்மால் ஒய் கூட இருக்கிறாங்க. தட்ஸ் இட். இதுதான் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஸோ thus there are 4 genotypes of gametes, 4 types of pollen and 4 types of eggs are formed. The 4 types of capital R capital Y, capital R small r capital Y and small y. These are 4 characters, 4 types, each with frequency of 25% or 1/4 of the total gametes produced.
ஸோ அது ஒவ்வொன்றும் 25% இருக்கும். When you write down the 4 types of eggs and pollen on the two sides of the Punnett square, it is very easy to derive the composition of the zygote that give rise to the F2 plants. இந்த இடத்துல சொல்றாங்க. See, இங்க நீங்க மேல் ஃபீமேல் கேமிட்ஸ் எக்ஸுக்கான ப்ராபபிலிட்டி எழுதியிருக்கீங்க. இந்த இடத்துல போலனுக்கான ப்ராபபிலிட்டி எழுதியிருக்கீங்க மேல். ஓகேங்களா? அப்படி எழுதிட்டு புன்னட் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா சி 4 டைப் ஆஃப் எக்கு, 4 டைப் ஆஃப் போலன், அப்போ 4 × 4 எவ்வளோ 16 பாக்ஸஸ் நீங்கள் இந்த புன்னட் ஸ்கொயரில் வரைஞ்சி ஜைகோட் என்ன ப்ராபபிலிட்டி வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜைகோட்ஸை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? F2 ஜென்ரேஷனுக்கு. Although there are 16 squares, how many different types of genotypes and phenotypes are formed? 16 different types of 4 different types of phenotypes வரும், 4 different types of phenotypes வரும். 4 different types என்ன? round yellow, round green, wrinkled yellow, wrinkled green. genotype எத்தனை வரும் தெரியுமா? this is 1, this is 2, this is 3, this is 4, this is 5th, 6th, 7th, 8th, 9th. 9 type of genotypes வரும். 9 types of genotype, 9 types. ஓகேங்களா? சரி. Note them down in the format given. Can you, using Punnett square data, work out the genotypic ratio at the F2 stage and fill the format given? Is the genotype ratio also 9:1, 9:3:3:1? No. So genotypic found in genotypes found in F2 என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வசதிக்காக இந்த இடத்துல மாற்றி எழுதியிருக்கோம். 12 12 4 21 21 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 1:2:1:2 12 12 வந்துச்சு, அதான் 12 12 4 போட்டுக்குங்க. இது அப்படியே உள்டாவாக எழுதுங்க. 2:1 2:1 எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 16 வரணும். 3 4 5 6 10 12 13 14 15 16. ஓகே, 16 வந்துருச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர் எக்ஸ்பெக்டட் ஃபினோடைப், அதுதான் தெரியுமே 9:3:3:1. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஜீனோடைப்ஸ் எழுதியாச்சு, ஃபினோடைப்ஸ் ரேஷியோ எழுதியாச்சு. தட்ஸ் இட். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். மெண்டல் பப்ளிஷ்ட் ஹிஸ் ஒர்க் ஆன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் 1865. மெண்டல் அப்போவே எழுதிட்டார் அவரோட ஒர்க்கெல்லாம், பட் அதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் ஃபார் செவரல் ரீசன்ஸ் இட் ரிமைன்ட் அன்ரெகக்னைஸ்ட் டில் 1900. 1900 வரைக்கும் இதை ரெக்கக்னைஸே பண்ணலங்க. ஃபர்ஸ்ட்லி, communication was not easy as it is now in those days and his work could not be widely published. ரீசன் ஏன் அவரது 1900 1865 இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க. 1865 பப்ளிஷ் பண்ணாலும் 1900 1900வது வருஷம் வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்காததுக்கான ரீசன் என்ன? கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி. அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் ஈஸியாக இல்லை. வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, பப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் பப்ளிகேஷன்லாம் கிடையாது. கூகுளில் சர்ச் பண்ணால் இவர் இங்கே இது கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அவர் அங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாருலாம் தெரியாது யாருக்கும். ஸோ வேர்ல்டு இஸ் நாட் கனெக்டட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒர்க் வேர்ல்டு ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணலை. அப்பயும் வேர்ல்டு ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணுற அந்த பப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, பட் யாரும் பப்ளிஷ் பண்ணலை. இது தப்பாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ யாரும் பப்ளிசைஸ் பண்ணலங்கிறதுனால அது சரின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. செகண்ட்லி, ஹிஸ் கான்செப்ட் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் இன் மெண்டல்ஸ் ஒர்க் as stable and discrete units, தனித்தனியாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு மாறாமல் அப்படியே கடத்தப்படுது. discrete units that controlled the expression of traits. genes தானே கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. of the pairs of alleles which did not blend with each other. அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டினா இது ரெண்டும் பேர் ஆஃப் அல்லீல்ஸாக இருக்கும்போது பிளண்ட் மிக்ஸ் ஆகாது, திருப்பி கேமிட் ஃபார்மேஷன் அப்போ தனித்தனியாக டிஸ்க்ரீட் யூனிட்டாக பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல by his contemporaries as an explanation for the apparently continuous variation seen in the nature. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா apparently continuous variation seen in the natureன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இது எப்படின்னா இப்போ ஹியூமனோட ஸ்கின் கலர், அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த ஹியூமன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே வருது. அப்போது கருப்பாக ஒரு ஆள் இருக்கிறாரு, வெள்ளையாக ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா மாநிலத்தில் குழந்தை பிறக்குது.
அப்போ வந்து மைக்ரோஸ்கோப்லாம் கண்டுபிடிக்கல. இப்போ வந்து மெண்டல் என்ன சொல்கிறாரு, அந்த கேரக்டர்ஸ், அது கலரும் கேரக்டர் தானே, கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தப்பட்டாலும் கூட கேமிட்ஸ் ஃபார்மேஷன் அப்போ அந்த அல்லீல் செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். கேமிட்ஸ் அப்படிங்கிறது பியூராக தான் இருக்கும், ஜீன்கிறது பியூராக தான் இருக்கும், ஜீன் வந்து மாறாது, ஜீன்கிறது அவர் ஃபேக்டர்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஃபேக்டர்னா என்னையா காமின்னு சொல்கிறாங்க. எப்படி காமிப்பார்? அவர் ஏதோ கற்பனையில் உளர்றாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஹவு ஹி வில் ஷோ த ஜீன் ஃபேக்டர்? பிகாஸ் மைக்ரோஸ்கோப் கிடையாது, குரோமோசோமே பார்க்க முடியல, எதில் அந்த ஃபேக்டர் இருக்குன்னு எப்படி சொல்லுவார்? ஸோ இல்லாத ஒன்று, பேய் பிசாசு பூதம் அந்த மாதிரி இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு அப்படின்னு இவரோட ஒர்க்கை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நேச்சுரலாக அவங்க கன்சிடர் பண்ண கேரக்டரில் கண்டினியூஸ் வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருந்ததுனால கண்டிப்பாக இவர் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, எல்லாம் மிக்ஸ் ஆகுது, கேரக்டர்லாம் மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு, பிளண்ட் ஆகலையா, திருப்பி பிரிஞ்சிரும்யா, திருப்பியும் ஆரம்பத்தில் இருந்த கேரக்டரே வந்துருயான்னு சொல்கிறாரு. நோபடி அக்செப்டட் இட். ஓகே, மூணாவது, ஸோ அவர் சொன்ன ஃபேக்டர் அப்படிங்கிற டேர்ம், ஹைலி சயின்டிஃபிக் வேர்ட்ஸ், இதெல்லாம் யாருக்கும் புரியல, அதனால் அக்செப்ட் பண்ணிக்கல. Thirdly, Mendel's approach of using mathematics to explain biological phenomena was totally new and unacceptable to many of the biologists of his time. இங்கே கண்டெம்பரரிஸ் அப்படிங்கிறவங்க இவங்க தான். அவர் டயத்தில் பயாலஜிஸ்டாக இருந்தவங்களுக்கு அவர் சம்மந்தமான ஒர்க் பண்ணவங்கலாம் கண்டெம்பரரிஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த காலத்தில் இந்த பயாலஜிஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவன் யாரையா மேத்ஸை கொண்டு வந்து பயாலஜியில் சொருவி வச்சுக்கிறான், 9:3:3:1, 3:1, 1:1, இவனுக்கு வேற பொழப்பு இல்லையா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சை அக்செப்ட் பண்ணிக்கல, அவ்வளோதான். ஃபைனலி, தோ மெண்டல்ஸ் ஒர்க் சஜஸ்டட் that factors or genes were discrete units, he could not provide any physical proof. Physical proof na microscope la kadayada appo. Adanaala for the existence of the factors or say what they were made of. அவரால சொல்ல முடியல. ஃபேக்டர்னு சொல்றீல்ல, அது எதனால் ஆனது? நம்ம இப்போ சொல்லுவோம் டிஎன்ஏல இருக்கிறது தான் ஜீன் அப்படின்னு. பட் இங்கே ஃபேக்டர்ஸ் எதனால் ஆனதுன்னு அவர்கிட்ட 1865 1865 கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியல. அதேமாதிரி அதை ஃபிசிக்கலாக காமிக்கவும் முடியல. ஸோ இல்லாத ஒன்று, ஒன்றால் விளக்க முடியாத ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவோம்? சயின்ஸ்னாலே என்ன, ப்ரூஃப் தானே, வித் ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லையா, புரிய வைக்கணுமா இல்லையா? அவர் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் திணறி போயிட்டாரு. அதனால் அவர் ஒர்க்கை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை, அவரோட ஒர்க்கை பப்ளிசைஸ் பண்ணலை. செகண்ட் வந்து அவர் சொன்ன ஜீனு, ஃபேக்டரு, டிஸ்க்ரீட் யூனிட்டுங்கிறது யாருக்கும் புரியல. அதே மாதிரி கண்டினியூஸ் வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்ன நேச்சர்லாம் கண்டினியூஸ் வேரியேஷன் இருந்ததுனால அவங்க யாரும் அந்த கேமிட்டு, ஜீனு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அவர் உள்ளே வச்சுருந்தது பயாலஜிஸ்டால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்போதைக்கு. அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார்ல ஜீனை, அதை ஃபிசிக்கலாக ஒரு ப்ரூஃபாக அவரால் காட்ட முடியல. அண்ட் தென் அது எதனால் ஆயிருக்குங்கிறத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. அதனால் அவர் ஒர்க்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து மியாசிஸ் ஆஃப் ஜெர்ம் செல், ஜெர்ம் செல்லில் தான் மியாசிஸ் நடக்கும் நமக்கு. ஃபார்மேஷன் இன் எ செல் வித் 4 குரோமோசோம். கேன் யூ சி ஹவு குரோமோசோம் செக்ரிகேட்னா புரியாது when germ cells are formed. சி, ஒரு டிப்ளாய்டு ஆர்கானிசம் இருக்குது, அதோட டிப்ளாய்டு குரோமோசோமல் நம்பர் 4ன்னு வச்சுக்குவோம். 1 2 3 4. ஓகேங்களா? ஜெர்ம் செல்ஸில் மியாசிஸ் நடந்தால் குரோமோசோம் நம்பர் 2 குறைஞ்சிரும். ஓகேங்களா? 4 குரோமோசோம் இருந்தது, ஜெர்ம் செல்லில் 2 குறைஞ்சிருச்சு, பாதியாக குறைஞ்சிரும் மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 நடந்து. இதில் இந்த ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பேர் காப்பி எடுத்திருக்கு. அனதர் 1 பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் காப்பி எடுக்கப்பட்டிருக்கு. காப்பி எடுத்து இந்த ஒரு பேர் இந்த பேர்லேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு, இது தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு, இப்படி வந்துருச்சு. ஓகேங்களா? தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இது வந்து எல்லோ கலர் சீடு, இது வந்து ரவுண்டு சீடுன்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு. கலர் இது இங்கே ஆரஞ்சு இருக்கா, எனிவே க்ரீன் ரிங்கிள்னு வச்சுக்குவோம். ரிங்கிள்னா க்ரீன் ரிங்கிள்டுனா ஆமாம், கலர் எல்லோ அப்படின்னா இதுதான் ரவுண்டு. ஒரே நிமிஷங்க, இந்த இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். ஓகே, இது எல்லோன்னா இது ரவுண்டு. கலருக்கான குரோமோசோம் ஜீன் ஒரே இடத்துல தான் இருக்கும்.
இது ரவுண்டுனா இது சாரி திருப்பியும் கன்ஃபியூஸ் பண்ணுறேன், காலையில் இல்லை, ஒரே நிமிஷங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது எல்லோனா இது க்ரீன் கலர் தான், கலர் க்ரீனோட அந்த ரிசசிவ் வந்து ரவுண்ட் இல்லையா, சாரி ரிசசிவ் வந்து ரிங்கிள்டு, ரவுண்ட் ரிங்கிள்டு. ஸோ எல்லோ க்ரீன் ரவுண்ட் ரிங்கிள்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகெயின் எல்லோ ரவுண்டு க்ரீன் ரிங்கிள்டு ரிசசிவ் நம்மளாம் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லோன்னு பிரியுது, ரவுண்டுன்னு பிரியுது, க்ரீன்னு பிரியுது, ரிங்கிள் அதாவது காப்பி. இங்கே என்ன சொல்லலாம்னா அந்த குரோமோசோம் செக்ரிகேட் ஆகுது, செப்பரேட் ஆகுது. ஸோ இங்கே எல்லோ ரவுண்ட் அண்ட் தென் க்ரீன் ரிங்கிள்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன். சார் ரிங்கிள்னா ஸ்மாலாக தானே வரணும், ஸ்மாலாக தான் வரும், கேரக்டர் எழுதும் போது ஸ்மாலாக தான் வரும், சும்மா அப்படி எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஜெர்ம் செல்ஸில். பட் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி நமக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் வருதுலாம் பார்ப்போம். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், a comparison between the behavior of chromosomes and gene. இதில் ஏபி கொடுத்துருக்காங்க, ஏஆர் பிஆர்னு நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கலாம். இட் அக்கர்ஸ் இன் பேர்ஸ், இட் ஆல்சோ அக்கர்ஸ் இன் பேர்ஸ், பேராக தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. செக்ரிகேட் அட் த டைம் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன் அப்போ பிரியும். பேராக இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டோட கண்டினியூஷன் செகண்ட் பாயிண்டில் இருக்குங்க. பேராக இருக்கிறது கேமிட் ஃபார்மேஷன் அப்போ செப்பரேட் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க. தட் ஒன்லி ஒன் ஆஃப் ஈச் பேர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு எ கேரக்டர். ஸோ பேராக இருக்கிறதுல ஒன்று மட்டும்தான் கேமிட்டுக்குள்ளே போகுது. செக்ரிகேட் அட் கேமிட் ஃபார்மேஷன் அண்ட் ஒன்லி ஒன் ஆஃப் ஈச் பேர் இஸ் transmitted to a gamete. சேம் பாயிண்ட்டே ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்டும் ஒன்று தான், இந்த பாயிண்ட்டும் ஒன்று தான். பேராக இருக்காங்க, கேமிட் ஃபார்மேஷன் அப்போ பிரிஞ்சு போகிறாங்க. இண்டிபெண்ட் பேர் செக்ரிகேட் இண்டிபெண்ட்லி ஆஃப் ஈச் அதர். ஒன் பேர் செக்ரிகேட் இண்டிபெண்ட்லி ஆஃப் அனதர் பேர். ரெண்டும் ஒன்று தான். லைன் மட்டும் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்களே தவிர இண்டிபெண்ட் பேருங்கிறது ஒன் பேர், செக்ரிகேட் இண்டிபெண்ட்லி ஆஃப் ஈச் அதர். அதே மாதிரி ஒன் பேர் செக்ரிகேட்ஸ் இண்டிபெண்ட்லி ஆஃப் அனதர் பேர். ரெண்டும் ஒன்று தான். கேன் யூ டெல் விச் ஆஃப் திஸ் காலம் ஏ ஆர் பி ரெப்ரசன்ட்ஸ் குரோமோசோம் அண்ட் விச் ரெப்ரசன்ட்ஸ் த ஜீன்? ஹவு டிட் யூ டிசைட்? சரி, இதில் எது குரோமோசோம் எது வந்து ஜீன்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் மாற்றி கூட ஃபில் பண்ணிக்கலாம். குரோமோசோம் ஜீன்கிறத ஏன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், குரோமோசோம்ங்கிறது இந்த மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்படி வரைஞ்சிக்கிறோம். குரோமோசோம் எப்பவும் பேராக தான் இருக்கும், ஜீனும் எப்பவும் பேராக தான் இருக்கும். ஆனால் ஜீன் எங்கே இருக்குன்னா குரோமோசோமில் தான் இருக்குது. ஜீன் எங்கே இருக்குது? குரோமோசோமில் தான் இருக்குது. ஜீனு குரோமோசோமில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, அக்கர்ஸ் இன் பேர் வந்துருச்சா? சரி, நெக்ஸ்ட் கேமிட் ஃபார்மேஷன் அப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த ஒரு குரோமோசோம் வேற கேமிட்குள்ளே வந்துருவாங்க. இதை நம்ம இந்த பிக்சர்லேயே பார்த்தோம். சி, எல்லோ கலர் ஒரு குரோமோசோம், ஆரஞ்சு கலர் ஒரு குரோமோசோம். கேமிட் ஃபார்மேஷனில் தனித்தனியாக வந்துட்டாங்களா? இங்கே பாருங்கள், ஆரஞ்சு ஒரு கேமிட்குள்ளே வந்துருச்சு, எல்லோ ஒரு கேமிட்குள்ளே வந்துருச்சு. ஜெர்ம் செல்ஸுங்கிறது கேமிட், தனித்தனியாக வந்துருச்சு. இந்த டயக்ராம்லேயே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். சரி, அதே போல தான் கேபிட்டல் டி ஒரு கேமிட்குள்ளே வரும், ஸ்மால் டி ஒரு கேமிட்குள்ளே வரும்னு பார்த்தோமா? அப்போது இது ஒரு குரோமோசோம்குள்ளே வந்துருச்சு, சாரி ஒரு கேமிட்குள்ளே வந்துருச்சு, இது ஒரு கேமிட்குள்ளே வந்துருச்சு. அப்போது அந்த ஜீன்ஸும் என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சிருச்சு. சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு இருக்குன்னு வச்சுக்கோம். புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் மாதிரி இப்படி எழுதிக்கலாம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அதே தான் திருப்பி எழுதியிருக்கோம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்னு இருக்குன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம். சேம் கோஸ் ஹியர். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம். இதுக்கான பிக்சர் இங்கே இருக்குது பாருங்கள். சி, அந்த லாஸ்ட் பாயிண்டில் இண்டிபெண்ட்லி செக்ரிகேட் ஃப்ரம் அனதர் பேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு க்ரீன் கலர் கூட சேரலாம், ஆரஞ்சு இந்த க்ரீன் கலர் கூட சேரலாம், சேர்ந்துருக்கா? இதே ஆரஞ்சு ரெட் கலர் கூடயும் சேரலாம்,
இந்த இடத்துல ஆரஞ்சுக்கு நான் வந்து ரவுண்ட் கொடுக்குறேன். ஆர் ஓகே ரவுண்ட் வச்சுக்குவோமே. இது எல்லோ, இது ரவுண்டுனா ரவுண்ட் எல்லோ, க்ரீன் ரிங்கிள்டு க்ரீன். ரவுண்டுனா அட என்னங்க ரவுண்டுனா ரிங்கிள்டு, இங்கே ஸ்மாலார் வரும், ஸ்மாலார் வரும். சரி, இங்கே வந்து கேரக்டர் ஒன்றா தாங்க இருக்கும். ரவுண்டு எல்லோ வராது, ரவுண்டு ஸ்மாலார் தான் வரும். அண்ட் தென் இங்கே வந்து ரிங்கிள்டு க்ரீன் அனதர் கேரக்டர் என்னங்க, ரவுண்டு ரிங்கிள்டு எல்லோ க்ரீன் இருக்குன்னு வச்சுக்குவோம். எல்லோ க்ரீனுக்கு ஸ்மால் y யூஸ் பண்ணுவோம். சரி, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y, சாரி இங்கே மாறி இருக்கு, ஸ்மால் y, ரெட் கலர் ஸ்மால் yன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் Y, ஸ்மால் y, கேபிட்டல் Y. ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் y கூட சேர்ந்து உங்களுக்கு கேமிட் ஃபார்மேஷன் பண்ணலாம். அதே போல் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y கூட சேர்ந்தும் உங்களுக்கு கேமிட் ஃபார்மேஷன் பண்ணலாம். இதை தான் சொல்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y கூட சேர்ந்து கேமிட் ஃபார்மேஷன் பண்ணலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் y கூட சேர்ந்தும் கேமிட் ஃபார்ம் பண்ணலாம். சார் இந்த பிக்சர் எதுக்கு எடுத்தீங்க? சி, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஒரு குரோமோசோம், க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு குரோமோசோம், ரெட் கலரில் இருக்கிறது ஒரு குரோமோசோம், எல்லோ கலரில் இருக்கிறது ஒரு குரோமோசோம். எப்படி ஒரு ஜீன் செப்பரேட் ஆகுதோ அந்த மாதிரி குரோமோசோமும் செப்பரேட் ஆகுது, இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம், independent pairs of chromosomes segregate independently of each other. அதே ஜீன்ஸுக்கும் one pair of genes segregate independently of the another pair of genes. ஸோ குரோமோசோமும் ஜீனும் ஒரே மாதிரி தான் மியாசிஸில் கேமிட் ஃபார்மேஷனில் செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, டியூரிங் அனஃபேஸ் ஆஃப் மியாசிஸ் 1 இந்த செக்ரிகேஷன் எப்போ நடக்குது அப்படிங்கிறது. The two chromosome pairs can align at metaphase plate independently of each other. To understand this, compare the chromosome of 4 different color in the left and right column. In the left column, orange and green is segregated together, but in the right column, possibility 2. The orange chromosome is segregating with red chromosome. இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. பாசிபிலிட்டி 1 அண்ட் பாசிபிலிட்டி 2 அவங்க கொடுத்த கலரே வச்சுக்கோங்க. ஆரஞ்சு கலர் க்ரீன் கலரோட சேர்ந்துருக்கு, இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுக்குங்க. இங்கே ஆரஞ்சு கலர் ரெட் கலரோட சேர்ந்துருக்கு. ஸோ எப்படி வேணும்னா சேரலாம். பாசிபிலிட்டி 1 ஆரஞ்சு க்ரீன் சேர்ந்துருக்கு, பாசிபிலிட்டி 2ல் ஆரஞ்சு ரெட் சேர்ந்துருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரவுண்டு எல்லோ எடுத்துக்கிட்டோம், ரவுண்ட் எல்லோ அண்ட் இங்கே ரவுண்ட் க்ரீன், ரவுண்ட் எல்லோ ரவுண்டு க்ரீன். ரவுண்டுங்கிற கேரக்டர் எல்லோ கலரோடையும் பேர் ஆகலாம். இங்கே ரவுண்டுங்கிற கேரக்டர் ரிங்கிள்டு சைஸ் அந்த கேரக்டரோடையும் பேர் ஆகலாம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த செஷன். நெக்ஸ்ட் செஷனில் திருப்பி நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம சீக்கிரம் போர்ஷன்லாம் முடிக்கணும். அதனால் நான் வந்து இனி வர, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன், இந்த மூணுக்கும் நம்ம லைன் பை லைன் நம்ம என்சிஆர்டியில் படிச்சிருவோம். அதுக்கு அடுத்துக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்க்கும் நம்ம ஷார்ட் நோட்ஸ் வச்சுக்கிட்டு, ஷார்ட் நோட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா நம்ம சுருக்கப்பட்ட நோட்ஸ்னு அர்த்தம் கிடையாது. என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எந்த ஒரு டேர்மும் மிஸ் பண்ணாமல் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து முடிச்சுட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம்.